Welcome to Free ICT Tutorials Tamil. Grade 7 ICT Second Term Exam Paper Part 2. Part 1 questions already நாங்கள் டிஸ்கஷன் பார்த்துருக்குறோம். தமிழ் மீடிய பேப்பர் தான், ஆனால் இங்கிலீஷ் விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை மாதிரி இது இங்கிலீஷ் மீடிய பேப்பரை பார்ப்போம், உங்களுக்கு தமிழ் மீனிங்லையும் இதற்குரிய விளக்கத்தை தருவேன். ரைட், இப்போ நாங்கள் பேப்பருக்கு போகலாம். First question, identify the following flowchart symbols and match them. இதில் ஒரு பக்கம் flowchartண்ட symbols தரப்பட்டிருக்கு, மற்ற பக்கம் அந்த சிம்பால்ஸுக்குரிய நேம்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கொள்ள வேணும், தொடர்பு படுத்தி கொள்ள வேணும். முதலாவது ஓவல் ஷேப். ஓவல் ஷேப் ரெண்டு விடயங்களை நாங்கள் போட பயன்படுத்துவோம். ஸ்டார்ட் அல்லது எண்டு, ஆரம்பம் முடிவு போன்றவற்றை போட பாவிப்போம். ரெண்டாவது பெரலலோகிராம். இது இணைகரம் என்று சொல்லுவோம். இந்த ஷேப் இன்புட் அல்லது அவுட்புட்டை போடுவதற்கு பாவிப்போம், உள்ளீடு அல்லது வெளியீடு. மூன்றாவது டயமண்ட் ஷேப், டிசிஷன். ஒரு டிசிஷன் மேக்கிங்குக்கு அந்த டிசிஷன் அல்லது கண்டிஷன் ஜஸ்ட் ஆர் நோ என்ற இரண்டு சந்தர்ப்பங்களை பூர்த்தி செய்ய பாவிப்போம். அந்த கண்டிஷனை இந்த டயமண்ட் ஷேப்புக்குள்ளே தான் நாங்கள் போடுவோம். நாலாவது ரெக்டாங்கிள். இதில் ப்ராசஸ், முறைவழியாக்கம். என்ன ப்ராசஸ் நாங்கள் எழுத வேணுமோ அதை இந்த ஷேப்புக்குள்ளே எழுதி கொள்ளுவோம். ஐந்தாவது ஒரு ஃப்ளோ சார்ட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இடையில் நாங்கள் இந்த ஷேப்பை போடுவோம், எரோவை. ஃப்ளோ பாத் அல்லது ஃப்ளோ டைரக்ஷன் என்று சொல்லுவோம். ரைட், அடுத்த கொஷன். ரைட் இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட் ஃபார் கால்குலேட்டிங் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகத்தின் ஏரியான்னு சொன்னால் பரப்பளவை காண்பதற்குரிய இன்புட், ப்ராசஸ், அவுட்புட்டை உங்களை எழுதட்டாம். இப்போ உங்களுக்கு லென்த் ஓ வித், அகலம் அல்லது நீளம் தரப்படையில்லை, அதற்குரிய சிம்பால்ஸும் தரப்படையில்லை. ஆனால் நீங்கள் இதற்குரிய உள்ளீடு முறை வெளியீட்டை எழுதிக்கொள்ள வேணும். முதலாவதாக இன்புட் என்னன்னு சொன்னால், செவ்வகத்தின் ஏரியா பரப்பளவை காண்பதற்கு உங்களுக்கு அந்த செவ்வகத்தின் நீளம் லென்த் மற்றும் அகலம் வித் தேவை. ஆகவே நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளலாம். இன்புட் என்ற இடத்துல ரெக்டாங்கிள்ஸ் லென்த் அண்ட் வித், செவ்வகத்தினுடைய நீளம் மற்றும் செவ்வகத்தினுடைய அகலம். ஏரியா பரப்பளவண்டைக்குள்ள நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிக் கொள்ளுவோம். ஆகவே ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் மல்டிப்ளிகேஷன் வித் என்று சொல்லி போடுவோம். அவுட்புட் என்ன, இறுதியாக எங்களுக்கு கிடைக்க போகிற அந்த வெளியீடு ரெக்டாங்கிள்ஸ் ஏரியா, ரெக்டாங்கிளுடைய ஏரியா பரப்பளவு. அடுத்த கொஷன். A file stored in the computer by Saman is shown in below. ஒரு ஃபைலை செமன் சேவ் பண்ணியிருக்கிறார். சேவ் பண்ணின பெயர் அப்படியே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதில் ஏபி என குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தை உங்களை எழுதட்டாம். நேம் ஏ அண்ட் பி ஆஃப் above this invitation .docx என போடப்பட்டிருக்கு. ரைட், ஒரு ஃபைல் 2 மெயின் பார்ட்ஸை கொண்டிருக்குது, ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அதாவது கோப்பின் பெயர் மற்றும் கோப்பு நீட்சியை கொண்டிருக்குது. அந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணி காட்டுறது ஒரு புள்ளி, ஒரு டாட், ஒரு ஃபுல் ஸ்டாப். அப்படித்தான் இதில் வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே ஏ என்பது ஃபைல் நேம், பி என்பது ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இது ஒரு வேர்ட் ஃபைலாக இருக்குது. .docx என்று சொன்னால் ஒரு வேர்ட் ஃபைல். நெக்ஸ்ட் கொஷன். ரைட் த எலக்ட்ரானிக் டெக்னாலஜி used in each of the following generation choosing from the brackets. bracketக்கு சில எலக்ட்ரானிக் டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்ப உபகரணங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கு.
ஒவ்வொரு ஜெனரேஷனிலும் என்னென்ன தொழில்நுட்ப உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டது கணனியின் ஒவ்வொரு தலைமுறைகளிலும் என்பது பற்றி நீங்கள் இதில் இருந்து அடுத்து செலக்ட் பண்ணி போட்டுக்கொள்ள வேணும். ரைட், இதில் ஒவ்வொரு ஜெனரேஷனும் குறிப்பிடப்பட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் வந்து வெக்யூம் டியூப்ஸ், அதாவது வெற்று குழாய்கள் பயன்படுத்தப்பட்டது. செகண்ட் ஜெனரேஷனில் டிரான்சிஸ்டர்கள். தேர்ட் ஜெனரேஷனில் ஐசிஸ், இன்டிகிரேட்டட் சர்க்கிட்ஸ் பயன்படுத்தப்பட்டது, ஒருங்கிணைந்த சுற்றுகள். ஃபோர்த் ஜெனரேஷனில் மைக்ரோ ப்ராசஸர், நுண்முறை வழியாக்கி பயன்படுத்தப்பட்டது. அப்போ நீங்கள் தந்திருக்கிற அந்த லிஸ்ட்டில் இருந்து எடுத்து இந்த கரெக்ட் ஆன்சர்ஸை இதில் போட்டுக்கொள்ள வேணும். அடுத்த கொஷன், நேம் 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர்ஸில் பயன்படுத்துகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ்லேயே நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. மெக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்பிள் நிறுவனம் தயாரிக்கின்ற கம்ப்யூட்டர்ஸில் இந்த மெக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படும். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபெடோரா, இப்படி பல்வேறுபட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஏதாவது ரெண்டை நீங்கள் இதில் குறிப்பிடலாம். அடுத்த கொஷன், ரைட் 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். இந்த வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்துவதன் அட்வான்டேஜஸ், நன்மைகள் 2 குறிப்பிட சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் வந்து ஒரு கடிதம், ஒரு லெட்டர் மற்றும் ஒரு டாக்குமெண்ட், இன்விடேஷன் இப்படியானவற்றை டைப் பண்ணி கொள்வதற்கு பயன்படுத்துவோம். தயாரித்து கொள்ளலாம். தயாரித்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி கொள்ளலாம், ஓப்பன் செய்து கொள்ளலாம், அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம், அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள எழுத்து பிழைகளை கிராமட்டிக்கலி அதை கண்டுபிடிச்சு அதை நீக்கி கொள்ளலாம், அவாய்ட் பண்ணி கொள்ளலாம், கிராமர் செக் பண்ணலாம், அதை மாதிரி ஸ்பெல்லிங் செக் பண்ணி கொள்ளலாம், ஸ்பெல்லிங் ஏதாவது பிழை வந்தால் அதை மாற்றிக்கொள்ளலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லை தேடி சர்ச் பண்ணி கொள்ளலாம், அந்த சர்ச் பண்ணி அந்த சொல்லிற்கு பதிலாக இன்னொரு சொல்லை ரீப்ளேஸ் பண்ணியும் கொள்ளலாம். இப்போ நாங்கள் தயாரித்த ஒரு டாக்குமெண்ட்டில் ஜஸ் அண்டு வந்த இடத்துல நாங்கள் நோ அண்டு போட வேணுமென்னு சொன்னால் அந்த ஜஸ் அண்ட சொற்கள் எங்கே வருதோ அதை சர்ச் பண்ணி தேடி அதற்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி கொள்ளலாம், பிரதியீடு பண்ணிக்கொள்ளலாம் நோ என்ற சொல்லை. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், எத்தனை வேர்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்றதை அறிந்து கொள்ளலாம். இமேஜை இன்சர்ட் பண்ணலாம், டேபிள் போட்டுக்கொள்ளலாம், ஷேப்ஸை வச்சுக்கொண்டு, அதாவது வெவ்வேறுபட்ட ஷேப்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு இமேஜை உருவாக்கி கொள்ளலாம், குறிப்பிட்ட ஒரு உருவத்தை உருவாக்கி கொள்ளலாம். இப்படி நிறைய விடயங்களை குறிப்பிடலாம். ரைட், அடுத்த கொஷன், நேம் 2 software programs that can be used for word processing. வேர்டு ப்ராசஸிங்குக்காக பயன்படுத்துகிற 2 மென்பொருட்கள் சாஃப்ட்வேர்ஸை திரட்டாம். நாங்கள் வழமையாக பயன்படுத்துகிற வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு, அதை விட வேர்டு பர்ஃபெக்ட் அண்ட் இருக்குது, ஐஒர்க் பேஜஸ் அண்ட் இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், இப்படி பல்வேறுபட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது 2 குறிப்பிட்டு கொள்ள முடியும். அடுத்த கொஷன், கிளாசிஃபை த ஃபாலோயிங் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ப்ராக்கெட்டுக்குள்ள சில ஸ்டோரேஜ் டிவைசஸ்ன்ற நேம்ஸ் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு, ஒரு டேபிளாக வழங்கப்பட்டிருக்கு. ஆப்டிக்கல் மீடியா டிவைசஸ், மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ், சாலிட் ஸ்டேட் மீடியா டிவைசஸ். இந்த 3 வகையிலையும் எதுக்குள்ள அடங்குது என்றதை நீங்கள் போட்டுக்கொள்ள வேணும். சிடி, கம்பேக்ட் டிஸ்க், இது வந்து ஒரு ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ். அடுத்தது ஹார்ட் டிஸ்க், இது வந்து மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ், காந்த ஊடக சாதனங்கள். தமிழ் நேம்ஸ் ஒருக்கா பார்ப்போம். ஆப்டிக்கல் மீடியா டிவைசஸ்ன்னு சொன்னால் ஒளியியல் ஊடக சாதனம், மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ் என்று சொன்னால் காந்த ஊடக சாதனங்கள், சாலிட் ஸ்டேட் மீடியா டிவைசஸ்ன்னு சொன்னால் திண்ம நிலை ஊடக சாதனங்கள். ரைட், அப்போ சிடி வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ்,
ஹார்ட் டிஸ்க் வந்து மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ், டிவிடி ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ், மெமரி கார்டு solid state media device, pen drive solid state media device, magnetic tape magnetic media device. Right, அடுத்த question. Write two hardware components that can be seen in the system unit. சிஸ்டம் யூனிட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ரெண்டாக குறிப்பிடலாம். சிஸ்டம் யூனிட்னு சொன்னால் அந்த பெரிய பிளாக் கலர் பாக்ஸ், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினால் உள்ளுக்கு நிறைய ஹார்ட்வேர் உள்ளடக்கங்கள் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இந்த சிஸ்டம் யூனிட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணினால் அதுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் இருக்கும், வென்பட்டு, டேட்டா பஸ் இருக்கும், மதர்போர்டு தாய்ப்பலகை இருக்கும், சிடி அல்லது டிவிடி ட்ரைவ் இருக்கும். கம்ப்யூட்டர் இயங்கிக் கொண்டிருக்க நிறைய ஹீட் வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணப்படும். ஆகவே அதை குறைப்பதற்காக கூலிங் ஃபேன் கட்டாயமாக இருக்கும் அங்கே. அதை விட ரெம் இருக்கும், ரெம்மை பொறுத்துகின்ற அந்த ஸ்லாட் இருக்கும். இப்படி நிறைய ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் இந்த சிஸ்டம் யூனிட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்த கொஷன். ரைட் 2 ways in which computer hardware can be damaged. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கணனி வெண்பொருட்கள் வந்து டேமேஜஸ் சேதமாவதற்குரிய 2 சந்தர்ப்பங்களை குறிப்பிட சொல்லி கூறப்பட்டிருக்கு. கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் நீங்கள் உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிடும்போது, நீரை வைத்து அருந்தும்போது, அந்த உணவுப் பொருட்கள் சிந்தப்படும் போது அதனை உண்பதற்காக வேறு பூச்சிகள் வரும், எறும்புகள் வரும். இந்த சந்தர்ப்பத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பாதிக்கப்படுது. ஒன்று. கம்ப்யூட்டரில் டஸ்ட் படியும் போதும் அந்த ஹார்ட்வேர் பாதிப்பு ஏற்படும். க்ளீன் பண்ணி நாங்கள் பாவிக்க வேணும். அடுத்ததாக உயர் மின்னோட்டம் என்று சொல்லுவோம், ஹை வோல்டேஜ் வரைக்கையும் இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டிவைசஸ் பாதிக்கப்படும். கம்ப்யூட்டர் வச்சிருக்கிற அந்த இடத்துல வந்து ஓவர் ஹீட் பெருமளவான வெப்பம் காணப்படுகையும் அங்கே கட்டாயமாக கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பாதிக்கப்படுது. அப்போ அதுக்காக நீங்கள் அந்த இடத்த கூலாக வச்சிருப்பதற்காக ஃபேன் அல்லது ஏசியை பயன்படுத்தி கொள்ள வேணும். இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை சரியான விதத்தில் பயன்படுத்த தெரியாத சந்தர்ப்பத்திலையும் இது வந்து டேமேஜ் ஆகுது. கம்ப்யூட்டர் வேலை செய்து கொண்டிருக்கு, திடீரென கரண்ட் நிற்கும் போதும் மின் தடை ஏற்படுகையும் இந்த ஹார்ட்வேர் டேமேஜ் வந்து ஏற்படும். ரைட்டு, இதோட இந்த பேப்பர் கம்ப்ளீட் ஆகுது. கிரேட் 7 ஐசிடி என்ற பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ஏனைய ஐசிடி பாட வீடியோஸை பார்த்து கொள்ளலாம். நன்றி.